அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். இன்று 30ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 வைகாசி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை, பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரம் சம்பவிக்கிறது. விசாக நட்சத்திரம் இன்று நட்சத்திர பிரதானமான கோயில்களில் விசாகம் நடைபெறும். நாளைய தினத்திலே திதி பிரதானமான கோயில்களிலும் விசாக நட்சத்திரம் நடைபெறுகிறது. இந்த அற்புதமான திருநாள் வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமானுடைய ஷண்முகர் அவதாரம் நிகழப்பெற்ற ஒரு நன்னாள். பொதுவாக கிருத்திகை என்பது முருகனுடைய நட்சத்திரம் என்றாலும் சில முக்கிய வருடங்களிலே 6 முகத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 6 முகத்தையும் தனித்தனியாகவே ஒவ்வொரு உருவமாக குறிக்கப்படுகிறது. ஸ்கந்தன், குகன், சண்முகன் என்பது போல இந்த 6 உருவங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் சிறப்பாய் அமையப்படுகிறது. அதிலே வைகாசி மாதத்திலே வரக்கூடிய விசாகம், தை மாதத்திலே வரக்கூடிய பூசம், கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய கிருத்திகை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா முருகருக்கு ரொம்ப ரொம்ப உன்னதமான நட்சத்திரங்கள். இந்த விசாக நட்சத்திரம் ஆகப்பட்டது பார்வதி தேவியார் 6 குழந்தைகளையும் ஒன்று சேர்த்து அறுமுகம் உருவமாகி அனாதியாய் பிரமமாகி ஜோதி பிளம்பே என்று சொல்வது போல ஆறுமுக சுவாமியை ஒன்று இணைத்து இந்த நாளிலே ஷண்முகர் என்ற ஒரு திருநாமத்தை சொல்லி முருகப்பெருமானை ஒருநிலைப்படுத்திய ஒரு அற்புதமான நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் அருகாமையிலே உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று ஷண்முகரை வழிபாடு செய்வது மிக மிக உத்தமம். என்ன விஷயம்னு கேட்டினா, முருகர் கோவிலுக்கு செல்லும் போது தான் ஷண்முகர் தரிசனம் பண்ணலாம். இது எந்த கோயிலில் போனாலுமே முருகப்பெருமான் பாலசுப்பிரமணிய சுவாமியாக காட்சி தருவார், அல்லது வள்ளி தேவசேனா சமேத கல்யாண சிவசுப்பிரமணியராக காட்சி தருவார். ஆனால் பெரும்பாலும் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு செல்லும் போதோ இல்லை அது பழம்பெரும் சிவாலயத்திற்கு செல்லும் போது தான் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய முழு தோற்றமான ஷண்முகருடைய தோற்றம் உங்களுக்கு தரிசிக்க கிடைக்கும். இந்த ஷண்முகரை வழிபாடு செய்யும்போது எதிரிகளுடைய பலம் குறையும். அதே போல நோய் எதிரி கடன்கள் விலகும். நோயினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், எதிரிகளுடைய பிரச்சனைகள் கடன் தீர்ந்து ஒரு நிம்மதியான சூழல் ஏற்படுகிறது. இந்த நன்னாளிலே திருச்செந்தூர் செல்வது மிக மிக சிறப்பு. அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று மல்லிகை, தவனம் போன்ற வாசனை பொருட்களால் முருகனுடைய அர்ச்சனை செய்வது மிக மிக சிறப்பு. மேஷராசினியர்களுக்கு இந்த நாளிலே எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, ஆதாயங்கள் அதிகரிக்கிறது. அதே போல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே வரக்கூடிய கிரக சேர்க்கைகள், அதே போல் உங்கள் ராசிக்கு 5லே அமர்ந்த கேது பகவான், இம்மாதிரியான சிறப்பான விஷயங்கள் இருந்தாலும் லக்னத்திலே, அதாவது ராசி மண்டலத்திலே அமையப்பெறுகின்றார் செவ்வாய். செவ்வாயினுடைய தாக்கத்தினால் பல்வேறு விதமான விஷயங்கள் சிறப்பாக நடந்தாலும் உங்கள் கோபம்தான் உங்களது முன்ன எதிரின்னு சொல்லுவாங்க. கோபத்தை குறைத்தால் சாதனை பல உங்களுக்கு அற்புதமாக நடக்கும். ரிஷபராசினியர்களுக்கு ராசிநாதன் ரிஷபத்திலே சஞ்சரித்து சூரியனோடு இணை பெறுகின்றார், புதனோடு சேர்கின்றார். நீங்கள் எதிர்பார்த்த பல்வேறு விஷயங்கள் சிறப்பாக நடந்தாலும் சில குழப்பங்கள் உங்களுக்கு நிகழ்கிறது. உங்கள் நண்பனே உங்களுக்கு இன்று விரோதியாக மாறக்கூடும். சற்று கவனமாக இருங்கள். தேவையில்லாத நபர்களோடு பழக்கத்தை சற்று குறைத்து கொள்ளுங்கள். உங்களது முன்னேற்ற பாதைக்கு சில விஷயங்கள் தடையாக இருக்கும். ஆயால் கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. மிதுன ராசினியர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்திலே ஏற்படுகின்ற குரு பகவானும் உங்களுக்கு பல்வேறு விதமான துணைகளையும் ஏற்படுகின்றார். அதே போல் எதிர்பார்த்த பணவரவுகள்லாம் அதிகரிக்கும். உங்கள் ராசி மண்டலத்திலே பல்வேறு விஷய நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற இருபுறமும் கிரகங்கள் இருந்து ராசி மண்டலம் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது உங்கள் ரிஷபராசிலையும் 3 கிரகங்கள் இருக்குது. அதே மாதிரி கடகராசியில் குரு பகவான் சேர்க்கிறார். நடு மத்தியத்தில் எந்த ஒரு கிரக தொடர்பாடும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சற்று பேசக்கூடிய விஷயங்கள்லாம் தவிர்த்து கொண்டு மௌனம் சாதிக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. அது சற்று தவறான விஷயம் என்பதால் பல்வேறு மக்கள்களோடு பழகி சகஜமான நிலையிலே உங்களது திறமைகளை வளைத்து கொள்ளுங்கள். உங்கள் திறமைதான் உங்களுக்கு மூலாதார வெற்றிக்கான அடிப்படை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கடகராசியிலே குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். மிக சிறப்பான விஷயம் என்பதாலும் அதே போல ராசியினுடைய மண்டலத்திலே 5ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் சஞ்சரித்து உங்களுக்கு பல்வேறு விதமான பாக்கியங்கள் எல்லாம் கொடுத்து குரு பார்வைப்பட்ட சந்திரன் என்பதால் உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மையான விஷயங்கள்லாம் சிறப்பாக அமையப்படுகிறது. சிம்மராசினியர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் ஏற்படுது. சனி பகவானுடைய தாக்கங்கள்லாம் இந்த வரக்கூடிய நாட்களில் குறைந்து
குரு சண்டால யோகம் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையப்பெறக்கூடிய நிலை. பகைவனும் நண்பனாக மாறுவான் என்ற கருதலை கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தில் யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை ஏணி இல்லைன்னா என்ன கயிறு போட்டு ஏறலான்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து உங்கள் வாழ்க்கையை தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து சேருவார். உங்களுக்கு நல்ல முறையில் அகல பாதாளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் சுத்தம் செய்து கோட்டை கட்டி மாளிகையில் உங்களது புகழ் வானலாவி பரவக்கூடிய விஷயங்கள்லாம் நடைபெறும். கன்னிராசினியர்களே, உங்கள் ராசினாகிய புத பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். சூரியனோடு இணையப்பெற்று சுக்கரனோடு சேர்கின்றார். எதிர்பார்த்த பணவரவு ஆதாயங்கள். ராசிக்கு 3லே அமையப்பெற்ற சந்திரர்கள். இந்த மாதிரியான அமைப்பு கூடிய சீக்கிரத்தில் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதாவது 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். எதிர்பார்த்த பணவரவு தனவரவுகள் அதிகரிக்கும். தந்தையார் வழி சொத்துக்கள்லாம் சிறப்பாக அமையப்பெறும். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு முயற்சி தான். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப நீங்கள் எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு ராசிக்கு 8லே அமர்ந்த சூரியன் புதனும். அப்பா கிட்டேயும் சண்டை வரும், காதலிக்கிட்டேயும் சண்டை வரும். நம்ம என்ன தான் செய்கிறதுன்னு தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு புரியாது. தொழில் முன்னேற்றமாக இருந்தாலும் நிம்மதி இருக்காது. அதனுடைய கவனம் செலுத்த முடியாமல் கவனிக்கலை அப்படின்ற வார்த்தைக்கு என்னங்க, எதையுமே கவனம் செலுத்த முடியாமல் இந்த நாள் உங்களுக்கு போகும். சற்று சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக அமையும். அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே, விருச்சிக ராசினியர்களுக்கு 6லே அமையப்பெறுகின்றார் செவ்வாய். ராசிக்கு 12லே சந்திரன். முன்னுக்கு பின்னான கருத்து பேசக்கூடிய நபர்களிடத்திலே இன்று சிக்கி என்ன செய்யறதுன்னு தெரியாது. எந்த ஒரு விஷயத்தை உங்களோட உயர் அதிகாரியை உங்கள்கிட்ட முன்னுக்கு பிறனா பேசி சண்டை வம்புலாம் செய்யக்கூடிய ஒரு நாள். கொஞ்சம் கவனமாக இருங்க. எதையுமே நிதானமாக பொறுத்து செல்வது பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பொன்மொழிக்கிணங்க சற்று பொறுமையை கடைபிடிங்கள். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே இருந்தாலும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே வருகின்றார் சந்திரன். எதிர்பார்த்த பணவரவு தினவரவு ஆதாயங்கள், போதிய அளவு லாபங்கள், நல்ல நல்ல விசேஷங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள், தேக ஆரோக்கியங்கள் வலுப்பெற்று முன்னேற்ற பாதையிலே எல்லா விஷயமும் சிறப்பாய் நடைபெறும். மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இந்த நன்னாளிலே பதவியிலே இடமாற்றம், தொழில் முன்னேற்றம், அதே போல் தொழிலுக்கான எல்லா விஷயத்திற்கும் நீங்களே சென்று அதனுடைய முழு விஷயத்தை உங்கள் கண்காணிப்பிலும் உங்களது கட்டுப்பாட்டிலும் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளிலே எதிர்பார்த்த பணவரவுகள் அதிகரிக்குது. சில இடத்துல கவனமாக பழகுங்கள். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக அமையும். கும்பராசினியர்களே, ராசி மண்டலத்திலே ஏற்படுகின்ற நிற்கக்கூடிய ராகு 2ஆம் இடத்திலே ராசிநாதன். ராகு எதையும் அதிகரிப்பார், ராசிநாதன் வலுப்படுத்துவார். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிம்பிளாக செய்யாமல் நல்ல கிராண்டாக பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்தை அதிகரிப்பீர்கள். அதே போல் சொத்து வாங்கக்கூடிய நபர்கள் உங்களது கையில் இருக்கக்கூடிய சிறு சேமிப்பை கொண்டே சொத்து வாங்குங்கள். இஎம்ஐ மூலியமாக வாங்கும்போது சில பிரச்சனைகள் ஏற்படும். கவனமாக இருங்கள். மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். உங்களது ராசிநாதனாகப்படுகின்ற குரு பகவான் உங்கள் ராசி மண்டலத்தை 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கின்றார். ராசி மண்டலத்தில் சனி பகவான் இருந்தாலும் அவரை நல்லவராக மாற்றுகின்றார் குரு பகவான். ஆகையால் உங்களுக்கு தொழில் வெற்றி தரும். கணவன் மனைவியிடத்திலே கருத்து வேறுபாடு நீங்கி நல்ல புத்திர சந்தானங்கள், சௌபாக்கியமான விஷயங்கள் எல்லாம் சிறப்பாய் அமையப்பெறும். எதிர்பார்த்த பணவரவு தனவரவு, உடல் ஆரோக்கியங்கள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாய் நடக்கும். நீங்கள் தேடிய விஷயம் உங்களுக்கு நிறைவேறி கிடைக்கும்.